வணக்கம். இன்றைக்கி நாட்டுக்கோழி சீரக சம்பா தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்தலாம். அடுப்பை பற்ற வச்சு அகலமான பாத்திரம் வச்சு தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இது மெல்ட் ஆனதும் பட்டை, லவங்கம், சோம்பு, மராட்டி மூக்கு, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், கூடவே 10 பச்சை மிளகாய் இதன் கூட சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி இலை இதில் சேர்த்துக்கோங்க. 5 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், மைல்டு கோல்டு கலர் ஆகணும் வெங்காயம். 5 தக்காளியை பேஸ்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி பச்சை ஸ்மெல் போன பிறகு 1 கேஜி நாட்டுக்கோழி இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒரு சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கறி சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. கறி வெந்ததும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், சீரக சம்பா அரிசி. ஸோ 6 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுமானது. தண்ணி நல்லா கொதிக்கணும். காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை இதன் கூட சேர்த்துக்கலாம். அரிசி ஓரளவு வெந்ததும் தண்ணி வற்றிரும். தண்ணி வற்றின பிறகு நம்ம தம் போட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு அது மேலே வெயிட் வச்சு தம் போடுங்க. சிம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 8 நிமிஷம் கழித்து நம்ம இதை திறந்துக்கலாம். 8 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்த பிறகு நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கிளறி எடுத்திங்கன்னா நம்மளது நாட்டுக்கோழி தம் பிரியாணி ரெடி. நன்றி உறவுகளே.